அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். செம்பருத்தி செடி பார்த்தாலே கண்ணை கவரக்கூடிய ஒரு நிறமான பூக்களை கொண்ட ஒரு செடி பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே இருக்கும். இந்த செம்பருத்தி செடியை வீட்டில் வைத்தால் திருமண சம்பந்தமான பலவிதமான தோஷங்களை இது நிவர்த்தி செய்யுமா, மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்குமா, தப்பி தவறி கூட இந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இது போல் பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செம்பருத்தி செடி, இந்த செடி சித்த வைத்தியத்தில் தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமை வாய்ந்தது. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடியை பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு செடி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய பூக்களுடைய நிறம் நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கும். அந்த செடியை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பூக்களை பார்க்காம நம்ம கண்ணு நகரவே நகராது. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த செடியிடம் இருக்குது. இந்த ஈர்ப்பு சக்தியாலே ஒரு வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டு மேலே இருக்கக்கூடிய கண் பார்வை இந்த செடி மேலே போய் பட்டுரும். அதனாலே அந்த வீட்டுக்கு வரக்கூடிய கந்திஷ்டி எல்லாமே இந்த செடி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இயற்கையான அழகை அதிகம் பெற்ற ஒரு செம்பருத்தி பூச்செடி தான் இது. பொதுவாக இந்த செம்பருத்தி பூச்செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு, கந்திஷ்டியை நீக்கும், சகல சௌபாக்கியங்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தெற்கு மற்றும் மேற்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் இந்த செம்பருத்தி செடியால் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமே ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு திசையில் வளர்க்கக்கூடாது, அந்த திசையில் வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திசையை பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடி இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த செம்பருத்தி செடி இருதய நோய்க்கு ஆக சிறந்த மருந்தாக சொல்கிறாங்க. இருதய சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த செம்பருத்தி பூ இடையில நீங்கள் அப்படியே வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் டீ போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இருதய சம்பந்தமான பல்வேறு நோய்களை இது குணப்படுத்துமா. மேலும் இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை இது சரி செய்யும். இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களையும் இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய மகிமை. மேலும் இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, நம்ம தலை முடிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது நல்ல நிழலை காய வச்சு சேக்காய் பொடியோடு சேர்த்து நம்ம தலை முடிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா முடி உதறுதலை இது குறைக்கும், இளநரையை இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஸ்கின் அலர்ஜி, இந்த தேம்பல், படர்தாமரை, இந்த கடின்னு சொல்லுவாங்களே, இது போல் தோல் நோய்களுக்கு செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, பாசிப்பயிறு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சோப்பு போடாமல் இதை மட்டும் நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் நோய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த நிவாரணியாக இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த செம்பருத்தி பூவில் ரத்தத்தை சுத்தப்படுத்துமா. ரத்தத்தில் நச்சுத்தன்மை வாய்ந்த சில அழுக்குகளோ உயிரினங்களோ சில கெமிக்கலோ இருந்துச்சு அப்படின்னா இது அனைத்தையும் நீக்கி ரத்தத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் ரத்த சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியில் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள். மேலும் சாஸ்திரத்தில் இந்த செம்பருத்தி செடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருமணம் நடைபெறுவது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு ஜோசிக்காரர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியை வளர்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து இது திருமண யோகத்தையும் கூடிய விரைவில் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமான நிறம் சிவப்பு. இந்த சிவப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி நீங்கள் வளர்ப்பதன் மூலம் அந்த தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் சீக்கிரம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மேலும் காலையில் எழுந்த உடனே சில முக்கியமான மங்களகரமான பொருளை பார்ப்பது அந்த நாள் முழுவதும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த செம்பருத்தி பூவை காலையில் எழுந்தோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கும் நல்லது, அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு சக்தி வாய்ந்தது தான் இந்த செம்பருத்தி செடி.
சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அற்புதமான நிலையை அடைவாங்க. அதாவது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இந்த மூணுத்தையுமே சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சக்தி கிடைக்கும். அதே போல் சில தாவரங்களுக்கும் இது போல் விசித்திரமான சக்திகள் நிறைந்ததாக இருக்கும். அந்த வகையில் செம்பருத்தி செடிக்கும் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு, ஆகர்ஷண சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செம்பருத்தி செடிக்கிட்ட போயிட்டு நல்லா பூத்து குலுங்கக்கூடிய செம்பருத்தி செடியிடம் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகவே இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். சில உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா விளையாட்டாக ஆரம்பிக்கக்கூடிய விவாதத்தில் விபரீதமான சண்டையாக முடிஞ்சிடும். இதனாலே நான் வீட்டுக்கு மீண்டும் வரவே மாட்டேன்டா அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுபோல் சண்டைகளும் இதுபோல் சச்சரவுகளும் ஏற்படாத வண்ணம் இந்த செம்பருத்தி செடி தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய பூ, அந்த பூவின் இருக்கக்கூடிய நிறம், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இதுபோல் சண்டை இதுபோல் விவாதங்கள்லாம் ஏற்படாத வண்ணம் எண்ணத்தையும் மனதையும் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செம்பருத்தி பூவை குறைந்தது ஒரு 48 நாளுக்கு நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். விநாயகர், துர்க்கை அம்மனுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வீட்டுக்கு வரக்கூடிய கந்திஷ்டியை கூட இது தடுக்கும் அப்படின்னு இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய நிறம் மகிமை வாய்ந்ததாக நம்பப்படுது. குறிப்பாக இந்த அளவுக்கு பல சிறப்புகள், இந்த அளவுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய செம்பருத்தி செடியை வீட்டில் தப்பி தவறி கூட தென்கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. தென்கிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நான் சொல்கிற விஷயம் வீட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். தோட்டத்தில் இல்லை பொது இடங்களை எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் செம்பருத்தி பூச்செடி. ஆனால் வீட்டில் மட்டும் செம்பருத்தி செடி தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடாது. மற்றபடி வேறு எல்லா திசைகளிலும் நீங்கள் இந்த செம்பருத்தி செடியை வச்சு நீங்கள் அதனுடைய பலன்களையும் அதனுடைய பயன்களையும் நீங்கள் பெறலாம். நீங்கள் சொல்கிற திசையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் தென்கிழக்கு திசையில் தான் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் வைங்க. அதனால் ஏற்படைய பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் மீண்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த செம்பருத்தி பூவில் அதிகமான ஈர்ப்பாற்றல் இருக்குது. அதுவும் நேர்மையான ஆற்றலை, நமக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ண அலைகளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தியும் திறமையும் இந்த செம்பருத்தி பூக்கு உண்டு. அதனால் நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் கடவுள் படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படங்களுக்கு செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அமோகமான தொழில் விருத்தி, தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். பூஜை அறையிலும் நீங்கள் இந்த செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். இந்த செம்பருத்தி பூவால் எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்பட்டு நேர்மறையான நல்ல எண்ணங்கள் கொண்ட ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த செம்பருத்தி செடியில் பல்வேறு நிறங்கள் இருக்குது. அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை அடுக்கு கொண்ட செம்பருத்தி பூக்கு தான் நான் சொன்ன அனைத்து விதமான விசேஷங்களும் பொருந்தும். இந்த செம்பருத்தி பூவில் மஞ்சள் நிறத்தில், ஆரஞ்சு நிறத்தில், வெள்ளை நிறத்தில் கூட இருக்கும். ஏன் இளஞ்சிவப்பு நிறத்தில் கூட இருக்குது. அதுக்கெல்லாம் இல்லாத மகிமை முழு சிவப்பு நிறம் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பூக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செம்பருத்தி செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா அமோகமான வளர்ச்சி, செல்வத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம், அமைதி வாழ்க்கையிலும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.